2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய கருத்து கணிப்பை நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம். 234 தொகுதிகளின் சமீபத்திய ஆய்வை பாருங்கள். 1. சென்னை மாவட்டம். மொத்தம் 16 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 9 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 5 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 2 இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 2. காஞ்சிபுரம் மாவட்டம். மொத்தம் 9 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 5 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 3. செங்கல்பட்டு மாவட்டம். மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 4. திருவள்ளூர் மாவட்டம். மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 6 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 5. வேலூர் மாவட்டம். மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 6. ராணிப்பேட்டை மாவட்டம். மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 7. திருப்பத்தூர் மாவட்டம். மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 8. கிருஷ்ணகிரி மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 9. தருமபுரி மாவட்டம். மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 10. சேலம் மாவட்டம். மொத்தம் 11 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 7 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 11. நாமக்கல் மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 12. ஈரோடு மாவட்டம். மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 5 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 13. திருப்பூர் மாவட்டம். மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 5 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 14. கோயம்புத்தூர் மாவட்டம். மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 6 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 15. நீலகிரி மாவட்டம். மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 2 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 16. திண்டுக்கல் மாவட்டம். மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 5 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 17. திருச்சிராப்பள்ளி மாவட்டம். மொத்தம் 9 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 5 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 18. கரூர் மாவட்டம். மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 19. பெரம்பலூர் மாவட்டம். மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 1 இடத்தை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 20. அரியலூர் மாவட்டம். மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 1 இடத்தை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 21. கடலூர் மாவட்டம். மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 22. கள்ளக்குறிச்சி மாவட்டம். மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 1 இடத்தை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 23. விழுப்புரம் மாவட்டம். மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 24. மயிலாடுதுறை மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 25. தஞ்சாவூர் மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 26. திருவாரூர் மாவட்டம். மொத்தம் 2 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 1 இடத்தை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 27. நாகப்பட்டினம் மாவட்டம். மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 2 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 28. புதுக்கோட்டை மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 29. சிவகங்கை மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 30. மதுரை மாவட்டம். மொத்தம் 10 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 6 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 3 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 31. தேனி மாவட்டம்.
மொத்தம் 4 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 32 விருதுநகர் மாவட்டம். மொத்தம் 7 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 33 ராமநாதபுரம் மாவட்டம். மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 34 தூத்துக்குடி மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 4 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 35 திருநெல்வேலி மாவட்டம். மொத்தம் 5 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 36 தென்காசி மாவட்டம். மொத்தம் 3 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 2 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 1 இடத்தில் முன்னிலை பெற்றுள்ளது. 37 கன்னியாகுமரி மாவட்டம். மொத்தம் 6 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 3 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. 38 திருவண்ணாமலை மாவட்டம். மொத்தம் 8 சட்டமன்ற இடங்கள் உள்ளன. டிவிகே 5 இடங்களை வெல்லும்படி கணிக்கப்பட்டுள்ளது. திமுக 2 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. அதிமுக 1 இடத்தில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது.